ஊர்கா போட்டவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு இருந்தா நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்களே, ஊர்கா போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரதுக்கு நாடு ரெடியாக இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் கிடைச்சோம். நம்ம நாட்டு மக்களை பற்றி நம்மளே இழிவா பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு கூட நம்ம நாட்டு மக்கள் அதை பத்தி கண்டுக்காம காட்டுறாங்க. இதை பாருங்க, எங்ககிட்ட திறமை இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா அதை விட 3 மடங்கு செஞ்சு காட்டுறோம். டிஜிட்டல் எக்கானமியோட சக்சஸ் தாங்க இன்னைக்கு மார்க்கெட்ஸ் ஓபன் பண்ணுது, ரா மெட்டீரியல் வழவழிக்குது, அனுப்ப முடியுது, அனுப்பணுமா அனுப்ப முடியுது. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் பேங்க்கில் போய் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பணம் இருக்குன்னு நிரூபித்து அதுக்கப்புறம் அந்த பணத்தை ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு கேட்டு அதன் மூலமாக டாலர் வர வச்சு அந்த டாலரை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்புறதுக்குள்ளே உயிரே போயிடும். நான்லாம் படித்த காலத்தில் அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாவது பணம் கவர்மெண்ட் கொடுக்கும். அப்போல்லாம் கணக்காக கொடுப்பாங்க. $500 மேலே ஒரு பைசா கிடைக்காது. நீ எங்கே சாப்பிடு இல்லை விழு, அதை பற்றி இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி ஆகிட்டோம்னா, நீ கொடுக்குற $1000 எந்த விதத்துக்கு போகும் எங்களுக்கு? இதுதான் நாங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு பண்ணுது, நாங்கள் வரி கட்டுறோம், எனக்கு நீ $1000 தான் கொடுப்பியா டாலரு அப்படின்றது கேட்குற அளவுக்கு இருக்கும். நம்ம தப்பில்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வளர்ச்சி அப்படி நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் டிஜிட்டலி நம்ம எத்தனையோ பண்ணியிருக்கோம். அந்த டிஜிட்டல் அச்சீவ்மெண்ட்ஸ் மூலமாக இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்காத இடத்துல சக்ஸஸ் வருது. ஏழைகளுக்கு மார்க்கெட்னா அவங்க கிராமத்தை விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரோடு இருக்காது, பஸ் இருக்காது, பஸ் வந்தால் பஸ் சமயத்துக்கு வராது. ஆனால் இன்றைக்கி அந்த டிஜிட்டல் மூலமாக வர அந்த ரெவல்யூஷனரி அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நம்ம நாட்டை எல்லாரும் பார்த்து திகைக்க வைக்கும். அதை எடுத்து சொல்லணும் நம்ம. அதன் மூலமாக வர அட்வான்டேஜ் நான் சொன்னேன் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ். இன்கம் டேக்ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்லையோ இன்றைக்கி அந்த டிஜிட்டல் மூலமாக தான் நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுது. அடுத்த கேள்விக்கு பதில் நாளைக்கே நம்ம கொடுக்க முடியுது. Did it address your question? What was the question you asked? The question was that one nation, one tax. Can it lead to a one tax? Right. See, அதில் இன்னும் சர்ச்சை ஜிஎஸ்டி கவுன்சிலில் நடந்துட்டு தான் இருக்கு. அதில் முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது, இது சிம்பிளிஃபிகேஷன் எதுக்கு நம்மளுக்கு? ஒரே ஒரு ரேட் இருந்துச்சுன்னா எல்லாரும் இததான் ஒரு மாப் தண்டுன்னு ஹிந்தியில் ஸ்கேல். இது ஒரு அளவு குறி. ஊர்கா போட்டவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு இருந்தா நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்களே, ஊர்கா போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டியில் இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரதுக்கு நாடு ரெடியாக இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் கிடைச்சோம்.